ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ் ஒன்று நான் செய்ய போகிறேங்க. சிக்கனில் பஜ்ஜி. இதுக்கு வந்து எப்படி செய்கிறேன்னு பாருங்கள், காமிக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டேங்க. இதுக்கு வந்து சிக்கன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணுங்க. கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்டிங்லேயே ரெடி பண்ணிக்கணும். இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான ப்ரிப்பரேஷன் கிடையாது. நார்மலாக நீங்கள் வந்து சிக்கனை வந்து ஒரு குக்கர் எடுத்துட்டு அதில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மொத்தப்பொடி இல்லைன்னா மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கு மசால் பண்ணுறீங்க இல்லைங்களா, அதே மாதிரி பண்ணிட்டு இந்த சிக்கனை அதுலேயும் போட்டு நல்லா இது பண்ணி குக்கரில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கோங்க. அதில் இருக்க எலும்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு வந்து அடுத்தது பஜ்ஜி மாவுக்கு என்ன பண்ணணும்னா, கடலை மாவுங்க இது. அண்டு இது அரிசி மாவு, பேக்கிங் சோடா, கொஞ்சம் மொத்தப்பொடி இல்லைன்னா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, பெருங்காயத்தூள், அண்டு இஞ்சி பூண்டுங்க, கொஞ்சம் இட்லி மாவு. இட்லி மாவோடு சேர்த்து இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. மிக்ஸ் பண்ணதை இப்போ நான் கடாயை இதில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பஜ்ஜி ட்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அந்த சிக்கனை வந்து நம்ம இப்படி உருட்டிக்கணுங்க. உருட்டிட்டு இந்த பஜ்ஜி மாவில் இப்படி முக்கி அதில் போட வேண்டியதுதாங்க. சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எலும்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அது நல்லா இருக்காது. எலும்பு வந்து சாப்பிடும்போது நமக்கு செட் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோ நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குங்க. ஈஸி தாங்க இது செய்கிறது. உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுற மாதிரி உருளைக்கிழங்குக்கு பதில் சிக்கனை போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து எலும்பெல்லாம் எடுத்து உதுத்துட்டு சிக்கனை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிவிட்டு அதை நல்லா உருண்டை பிடிச்சி போட்டிங்கன்னா சூப்பரான ஒரு சிக்கன் பஜ்ஜி ரெடிங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. சிக்கன் எடுக்கிறப்போ அருமையாக இருக்குங்க. இன்னொன்று கூட போட்டு பார்க்குறேன் பாருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இப்படி எடுக்கணும்.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கங்க. அப்போதான் இந்த மாதிரி வித்தியாசமாக ஏதாவது நான் செய்யும்போது அந்த டிஷ் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் ஆட் ஆகும். ஸோ தட் நீங்கள் வந்து அதை செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. இவ்வளோதாங்க. சிக்கன் பஜ்ஜி ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூங்க. செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க.